Hello guys, welcome back to Tech Plus channel. இன்னைக்கான இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா போட்னுடைய ஸ்டோன் 1200F இந்த ஸ்பீக்கரை பத்தின கம்ப்ளீட் ரிவ்யூ அன்பாக்சிங் எல்லாமே வந்து பார்க்க போறோம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் லாஸ்ட் ஒரு 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதனுடைய ப்ராடக்ட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க பிரைஸ் வந்து அப்ப செக் பண்ணி பாத்துக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பத்தி பார்த்தலாம். இந்த ஆப்ல நீங்க எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மா கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் வச்சு நீங்க நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட்டும் கேஷ்பேக் அமௌண்ட்டும் மைனஸ் ஆயிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணாலே வந்து போதும். இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீ ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஸ்பீக்கர் ரிசீவ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா போட்னுடைய பாக்ஸ். இதை குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கும். ஸ்பீக்கர் வந்து நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபோம் வந்து கொடுத்துருப்பாங்க சைடு சேஃப்டிக்காக. ஸ்பீக்கர் டேமேஜ் ஆயிடும் அப்படின்ற பயமே தேவையில்ல. பேக்கேஜிங் எல்லாமே பக்காவா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளாரே வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்னுடைய கவர் இது. ஸோ இந்த ஃபோமு பாக்ஸ் எல்லாமே நம்ம ஓரமாக வச்சுட்டு ஆக்சசரிஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். முக்கியமான விஷயம் இந்த ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான். ஸோ டெலிவரி பர்சனே வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறாங்க. பாக்ஸுக்குள்ளார இருக்க ஆக்சசரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்னுடைய ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் கேட்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேங்க்யூ கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இஃப் இன் கேஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த வாரண்டி கார்டு கண்டிப்பா தேவைப்படும். அதனால பத்திரமா வச்சுக்கோங்க. வாரண்டி எப்படி கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோன் 1200F இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யூசர் மேனுவல். இந்த ஸ்பீக்கரை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கையில வந்து எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா இது இந்த ஸ்பீக்கர்ல வந்து ஹேண்டில் கிடையாது. அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணும் அப்படின்றது எனக்கும் டவுட்டா தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரை ஹோல்ட் பண்ணிச்சு. இந்த ஷோல்டர் ஸ்டாப் மாட்டுறது ரொம்பவே ஈஸி தான். ஸ்பீக்கருடைய 2 சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்டாப் கார்னர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல இதை வந்து மாட்டினாலே வந்து போதும். ஈஸியாவே வந்து நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை ஹோல்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டாப்னுடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாகவும் இல்ல, ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாத மீடியமா கரெக்டா கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருந்தாங்க. இதை கனெக்ட் பண்ணி நீங்க வந்து சாங் ப்ளே பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சி டைப் கேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சி டைப் சார்ஜர் வச்சு நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும்போது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில தான் ரிசீவ் ஆகும். அப்ப இந்த அக்சசரிஸ்லாம் இருக்கான்னு பாத்துங்க. வயர்லெஸ் ஸ்பீக்கர், சி டைப் கேபிள், ஆக்ஸ் கேபிள், யூசர் மேனுவல், கேட்லாக், வாரண்டி கார்டு, ஷோல்டர் ஸ்டாப்னு சொல்லிட்டு இந்த 7 ப்ராடக்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணுங்க. ஸ்பீக்கர்னுடைய கலர்னு வந்து பாத்தீங்கன்னா நான் yellow கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் இதுல 5 டிஃபரெண்ட் கலர்ஸ் வருது. கலர்னு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர், yellow கலர், பர்பிள் கலர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 டிஃபரெண்ட் கலர் வருது. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா yellow கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதனுடைய ப்ராடக்ட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தறேன். நீங்க செக் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஸ்பீக்கரை பத்தி பார்த்தலாம். இதனுடைய மாடல்னு வந்து பாத்தீங்கன்னா போட்னுடைய ஸ்டோன் 1200F. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பிளிப்கார்ட்ல மட்டும் தான் கிடைக்கும். 1200ன்னு சொல்லிட்டு இதனுடைய ஓல்டு மாடல் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட் ரெண்டுத்துலயுமே வந்து கிடைக்கும். நம்ம வாங்க போறது லேட்டஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் 1200F பிளிப்கார்ட்ல இருக்கக்கூடியதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்பீக்கர்னுடைய லுக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ பாக்குறதோட நேர்ல பாத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ப்ளூடூத் ஸ்பீக்கர்னாலே சார்ஜ் எவ்வளவு நேரம் நிற்கும் அப்படின்னு கேட்பீங்க. 3600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 70 வால்யூம்ல வச்சீங்கன்னா 7 hours வந்து பாத்தீங்கன்னா உங்களால இந்த ஸ்பீக்கரை வந்து ரன் பண்ணிக்க முடியும். பட் கம்பெனி கிளைம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 9 hours. அவுட்புட் ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா 14 watts ஸ்பீக்கர் 2 சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால அந்த பேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்க ஒரு மூவி வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். சவுண்ட் எஃபெக்ட்லாம் நான் வந்து லாஸ்டா ஆட் பண்றேன். இந்த ஸ்பீக்கரை பிடிக்கிறதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த வித ஹேண்டலும் கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்டாப் ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நீங்க ஆன் பண்ணீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா ஒரு LED லைட் வந்து எரியும். TWS பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலமா இன்னொரு ஸ்பீக்கர் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி போட்னுடைய ஸ்பீக்கர் வச்சிருந்தீங்கன்னா அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டபுள் ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சாங்கை பிளே அண்ட் பாஸ் பண்றதுக்காக இந்த பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதையே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கால் ரிசீவ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கால் ரிஜெக்ட் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டனையே சாங்ஸ்னுடைய வால்யூமை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிளஸ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா வால்யூமை இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பாட்டுக்கு நீங்க ஃபார்வர்ட் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முன்னாடி போகணும்னா நீங்க இதை வந்து ஃபார்வர்ட் பட்டனாவும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இதே நீங்க சாங்ஸ்னுடைய வால்யூமை கம்மி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மைனஸ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா வால்யூமை டவுன் பண்ணிக்க முடியும். இதே நீங்க அந்த பாட்டுனுடைய பிளேலிஸ்ட்ல பேக்கப் போகணும்னு நினைச்சீங்கன்னா பேக்வர்ட் பட்டனாவும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கர்னுடைய மோட வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா M பட்டன் சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து
வந்து பார்த்தீங்கன்னா மோடு பட்டனு. இது மூலிமா உங்களால் FM மோடு, USB மோடு, ப்ளூடூத் மோடு, ஆக்ஸ் மோடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோடில் இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் தேவை அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் சொல்லிட்டு இருக்கும் மைக் சிம்பிள் போட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஸ்பீக்கர்னுடைய சார்ஜ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 LED லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் லெவல் எந்த அளவுக்கு ஸ்பீக்கரில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு LED லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதுவே வந்து 4 லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சுது அப்படின்னா ஃபுல்லாக வந்து சார்ஜ் இருக்குது அப்படின்றது வந்து அர்த்தம். ஸ்பீக்கர்னுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ பேக் சைடு வந்து பார்ப்போம். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் டைப்பில் ஒரு க்ளோசிங் இருக்கும். இந்த ரப்பர் டைப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட் இருக்கும். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் எதாவது இருந்தது, சாங் இருந்தது அப்படின்னா அதில் இந்த ஸ்பீக்கரை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு C டைப் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்க முடியும். நார்மலான C டைப் சார்ஜரே வந்து போதும் இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 to 4 hours கண்டினியூஸாக சார்ஜ் போட்டிங்கனாலே வந்து போதும். ஃபுல் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்ஸ் கேபிளை வச்சு உங்களுடைய ஃபோனையும் ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூலியமாகவே வந்து உங்களால சாங்ஸை வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ரீசெட் ஜாக் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலியமாக ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிக்க முடியும். ஓவராலாக பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது போர்ட்ஸ். போட் ஸ்டோன் 1200F இந்த ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 1 year யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லுக் வைஸும் சரி, சவுண்ட் வைஸும் சரி, கிறிஸ்டல் அண்ட் கிளாரிட்டி சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 புஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து உருண்டு ஓடிடுமோ அப்படின்ற பயம்லாம் இருக்காது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் புஷ் தான். நீங்கள் டைல்ஸ் அந்த மாதிரி இதுலலாம் வைக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே கிரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். இந்த ஸ்பீக்கர் வாங்குறதுக்கான மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் தான். அப்படி இந்த ப்ளூடூத் வெர்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர்னுடைய ரேஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு. ஸோ இதை கனெக்ட் பண்ணி 12 மீட்டர் வரையும் உங்களால் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து LED லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் அந்த அளவுக்கு LED லைட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. வீடியோட எண்டில் LED லைட் எவ்வளோ வந்து இண்டோரில் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் வரும்போது IPX7 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிரைவர்னுடைய சைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 760 mm வந்து பார்த்தீங்கன்னா 2 டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டு லெஃப்ட். 14 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக வந்து இருக்கும். ப்ராடக்ட்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர்னுடைய வெயிட்னு வந்து பார்த்தீங்கன்னா 1740 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வெயிட். அண்ட் என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷனாக இந்த ஸ்பீக்கரை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஒர்த் ஃபார் மணி தான். நீங்கள் ஆஃபரில் வாங்குறீங்க அப்படின்னா 2999 வரும். இதே ஆஃபர் இல்லாத ரெகுலர் பிரைஸில் வாங்குறீங்க அப்படின்னா 3999 வந்து வரும். இந்த ஸ்பீக்கர்னுடைய ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் என்னதான் வீடியோவில் இந்த ஸ்பீக்கர்னுடைய ஆடியோ கேட்டாலும் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. பட் நீங்கள் நேரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாத என்னுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்னுடைய இந்த ஸ்டோன் 1200F இந்த ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அப்போ வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.